பாவண்ணா மலர்விழி பாளையங்கோட்டை. அகத்திய மாமுனியே, குருமுனியே, சித்தர்களின் ஆசானே, ஞான குருவே, பட்ட 14 சித்தர்களால் அருளப்பட்ட அருள்கொடையாம் சித்த மருத்துவம் தலைத்தோங்கி பயிலும் மாணவ மாணவியர் வாழ்வும் பயன்படுத்தவும் மாந்தர் நலம் பெறவும் தங்களின் ஆசி வேண்டுகிறேன் அப்படின்னு பொது நிலைகள் சித்த மருத்துவம் சித்தர்களால் அறியப்பட்ட அத்தகைய பழமையான அத்தகைய உண்மையான உயர்வான உத்தமமான அத்தகைய மருத்துவ முறைகள் அந்த வெளி நிலைகளிலே உள்ள அத்தகைய வேற்று நிலை கொண்ட மருத்துவ முறைகளால் நம்ம நிலையானது சித்தர்கள் கண்டுபிடித்த சித்தர்களால் அருளப்பட்ட இறையால் அருளப்பட்ட அந்த இறை மருத்துவ முறையே இப்போ நம்ம நாட்டில் பாரதத்தில்னு இல்லை எல்லா இடங்கள்லையும் அது அப்படி மங்கி ஏதோ ஆரோக்கியமான அந்த விஷயங்கள் வெளியே வரணும், அதுக்கு தங்களின் ஆசி வேண்டும்னு அந்த இதில் அந்த நிலையில் அது ஒரு முக்கியமான அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அகத்திய பெருமான் திருவடியிலே அதை சமர்ப்பணம் செஞ்சு வணங்கி நிற்கிற நிலை. இது அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறோம். பல்நிலை கலைகள் பிரபஞ்சத்தில் பல்நிலை கலைகள் பல்வேறு பல்கலைக்கழகங்களால் பல்வேறு கல்வி நிலையங்களால் ஏற்படுத்தப்பட்டு கல்வி நிலைகள் ஏற்படுத்தப்பட்டு நிலையங்களின் மூலமாக கல்வி நிலைகள் ஏற்படுத்தப்பட்டு கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் கற்றுக்கொள்கின்ற தத்துவங்கள் உண்மைகளுக்குள் புதைந்திருக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற இயல்பு நிலை தத்துவங்கள் இகலோகத்தில் மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வியல் நடைமுறைகளையும் அதனோடு இணைந்த உணவியல் கல்வி முறைகளையும் உடலுக்குள் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் உடல் கூறுகள் மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து கற்றுக் கொடுக்கின்ற அத்துணை கலைகளும் மானிடர்கள் கற்றுக்கொள்கின்ற அத்துணை கலைகளும் கல்வி கலைகளும் கற்றுக்கொள்ளப்படுகின்ற அத்துணை கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அத்துணை கலைகளுமே எங்கிருந்து எவரால் அத்துணை நிலையும் தாரை வார்க்கப்படுகின்றது. எவனொருவன் எச்செயலை புரிவதற்கு துவங்குகின்ற பொழுதும் இறையை உணர்ந்து இறையை நினைந்து அற்புதமான அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய மைந்தனுடைய ஆற்றல் கொண்ட அத்தகைய சுழிமுனை போட்டு துவங்குகின்ற அற்புத நிலை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு அவன் வழி நடந்து அவனால் பயிற்றுவிக்கப்படுகின்றது அத்துணை நிலைகளும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஆற்றலாக அவரவர்கள் கற்கின்ற கல்வி நிலையங்கள் கல்வி முறைகள் இவையெல்லாம் இகலோகத்தில் வாழ்வதற்குரிய பொருளீட்டல் நிலைகளை தான் உருவாக்கி அதன் மூலம் வாழ்வதற்குரிய அத்தகைய கலைகளை கற்றுக் கொடுத்தாலும் அதற்குள் சென்று ஆராய்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய நுணுக்க விதிமுறைகளை கண்டறிந்து அது கற்றுக்கொண்டு இகலோகத்தில் வாழ்வதற்குரிய பொருளீட்டல் நிலைக்கான கல்வியாக அதனை எண்ணாது மற்றோர்களுக்கு மாற்றார்களுக்கு சான்றோனாய் இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நற்பணி புரிய வேண்டும், அவர்கள் இதனை உணர்ந்து அமர்ந்து இதன் மூலம் நற்பயன் பெற வேண்டும் என்ற நல்நிலையோடு தொடுக்கப்பட்ட அத்தகைய வினா தொடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அர்த்தமுள்ள சிவஜால நிலைகளின் வார்த்தைகளை கேட்டறிந்து பறைசாற்று நிலை சாதனத்திலிருந்து வந்த ஒளி இறை ஒளியே, இறையாற்றல் அமர்ந்தே இவ்வொளிதனை பறைசாற்றுகின்றது என்னும் நல் நம்பிக்கை நிலையோடு வந்தமர்ந்து சித்தனிடம் இறையான சபை ஆசானிடம் வினா தொடுத்து அகத்தியனிடம் அவ்வினாவினை சித்தனின் மூலமாக பறைசாற்றிய சீடருக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி கற்ற கல்வி பெற்ற அனுபவங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்துவிட்டு அனைத்தும் இறைவன் கொடுத்த கொடையே என்று உணர்ந்து அமர்ந்திருக்கின்ற அடிபணிவு சரணாகதி நிலைக்கு அகத்தியன் யாம் நல் வாழ்த்து ஆசி வழங்கி
இகலோகத்தில் கலியுகத்தில் எவனொருவன் எத்தகைய நிலையிலிருந்து தான் பொருளீட்டலிலும் செல்வங்களிலும் எத்துணை செல்வங்கள் பெற்ற பொழுதும் அத்துணை செல்வங்களையும் தாரை வார்த்து வாரி வழங்கியவன் அவனே என்று சிவன் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு அமர்கின்றவர்கள் இன்னும் 16 பேர்கள் மட்டுமல்ல, கோடான கோடி பேர்களை பெறுகின்ற பாக்கியவான்கள் கலியுகத்தில் என்று யாம் அகத்தியன் பறைசாற்றி உணர்த்தி உணர்தல் நிலையினை உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய சரணாகதிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி சித்த நிலை, சித்த மருத்துவ நிலை பிடகனாக அமர்ந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் பிடகனாக அமர்ந்து கூறிய அத்துணை சித்த சூட்சம விதிமுறைகளையும் ஒன்றாக இகலோகத்திலே பயன்படுத்தி அத்தகைய கலையினை பயிற்று கொடுத்து கலைகளில் மூலமாக வருவோர்களுக்கு நல் பிடக நிலை மருத்துவ நிலைதனை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான அத்தகைய நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலை தொடரட்டும், அந்நிலை நற்தொடர்பாய் தொடரட்டும். பல்மருத்துவ கலைகளை கற்றுக்கொண்டிருந்த மருத்துவர்களும் அவர்கள் தன் பணியை ஆற்றுவதற்கு முன் வணங்குகின்ற நிலை என்ன, வணங்குகின்ற ஆற்றல் என்ன, அது சிவத்தை. அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கியே அத்தகைய பணியினை துவக்குகின்றார்கள். மருத்துவங்கள் கை கொடுக்காத நிலையிலும் ஆற்றல் கொண்ட அவனவன் சரணாகதியும் நம்பிக்கையும் இறை வழிபாடும் தான தர்ம புண்ணிய கைங்கரியங்களும் அவனுக்கு மருத்துவனாக உள்ளிருந்து யாமே சித்தர்களே சிவமே திருமுருகனே பரந்தாமனே மருத்துவனாக தன்வந்திரியாக உள்வந்து அமர்ந்திருந்து அவனை சரி செய்யவில்லையா பிரபஞ்சத்திலே? அத்துணை ஆற்றலையும் தாரை வார்த்து கொடுக்கின்ற சிவத்தின் திருவடியில் ஆற்றலையெல்லாம் சமர்ப்பித்து விட்டு நீரே மருத்துவ சிகிச்சை செய்கின்றாய், நீரே உடல் கூராய்வு செய்கின்றாய், நீரே உடல் கூறு மூல கூறுகளுக்குள் சென்று நீர் ஆராய்ந்து அவனை சரி செய்கின்றாய் என்ற நம்பிக்கை நிலையோடு அப்பணியை நடத்துவோருக்கு எவர் துணை இருக்கின்றார்கள்? பிரபஞ்சம் துணை இருக்கின்றது. பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் துணை இருக்கின்றது. இது முற்றிலும் சாத்தியம், முற்றிலும் உண்மை என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் இன்று நடக்கின்ற காலகட்டத்தில் அதன் வழி அதிகம் வர வேண்டும், அனைவரும் சித்த மருத்துவத்தை உணர வேண்டும், அதற்கு ஆசி வேண்டும் என்று தொடுத்த அத்தகைய நிலை ஆசி வழங்குகின்றோம். நல்ல ஆசி. சித்த மருத்துவம், சிவ மருத்துவம், தன்வந்திரி மருத்துவம், ஆற்றல் கொண்ட சைவ மருத்துவம். அவரவர்கள் உண்ணுகின்ற உணவுக்குள் என்ன இருக்கின்றன? அவரவர்கள் இகலோகத்தில் கலியுகத்தில் உணர்ந்து உண்ணுகின்ற உணவுக்குள் என்ன இருக்கின்றன? தமிழ் கலந்திருக்கின்றது. தமிழ் உணவிற்குள் என்ன இருக்கின்றது? திருமுருகனின் ஆற்றல் கலந்திருக்கின்றது, சித்தர்கள் கலந்திருக்கின்றார்கள். யாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அற்புதமான அத்தகைய சமையல் கலைகளை கற்றுக்கொண்டுள்ள அத்துணை தாய்மார்களும், சமையல் கலைகளை கற்றுக்கொண்டுள்ள அத்துணை ஆண்களும் பெண்களும் தான் பயன்படுத்துகின்ற பொருட்களுள் என்ன இருக்கின்றன? அத்துணையும் சித்தம் அடங்கி இருக்கின்றது, சிவம் அடங்கி இருக்கின்றது, மருத்துவம் அடங்கி இருக்கின்றது. அதனையெல்லாம் உட்கொண்டு வருவோர்களின் எண்ணிக்கை தற்பொழுது உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மாற்று உணவை உண்டு கலியுகத்திலே ஆடம்பர நிலைக்காக மாற்று உணவை உண்டு தன் சரீரத்திற்குள் எழுகின்ற அத்தகைய சரீர மாற்றத்தால் தான் தன் உயிர் பயம் கண்டு உண்ணுகின்ற உணவெல்லாம் எது? தற்பொழுது உண்ணுகின்ற உணவெல்லாம் எது? மானிடர்கள். அனைத்தும் பழங்கால நிலைகளிலே சித்தர்கள் உரைத்த தானிய வகைகளையும் தனக்குள் தன்னுடைய சிறு சிறு அளவாக இருந்த பொழுதும் அதனுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவ நிலையறிந்து உண்ணு கொண்டிருக்கின்றானே தற்பொழுது. அவை அனைத்தையுமே காலம் மாறி வந்து கொண்டிருக்கின்றது, மறுபடியும் பிறழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. தன் உயிர் பயம் கொண்டு கலியுகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்காக தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உணவு முறையில் மாற்றம் கொண்டு, நடவடிக்கையில் மாற்றம் கொண்டு, தான் நடந்து கொள்கின்ற நிலைகளில் இருந்து மாற்றம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றானே, இது என்ன மாற்றம்? அவன் உடலை மட்டும் மாற்றும் மாற்றம் அல்ல, அவனுடைய ஆயுளை மட்டும் மாற்றும் மாற்றம் அல்ல, இது ஒட்டுமொத்த பிரபஞ்ச கலியுக மாற்றம் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு அத்தகைய கலியுக மாற்றத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்டு வருபவன் சூட்சமமாக பிரபஞ்சத்தோடு கலக்கின்றான்.
அவ்வாறு கலக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபை இச்சபை போன்று நடக்கின்ற அத்துணை சபைகளிலிருந்து கற்றுக் கொடுக்கின்ற ஆன்ம ரீதியான பழக்க வழக்கங்கள். ஆன்மீகம் என்பது என்ன? தன் ஆன்மாவிற்குள் நல் பழக்க வழக்கங்களை ஒருவன் அடி ஆள் நிலை மனதில் வைத்துக் கொண்டு ஈகை குணங்களோடு நடக்கின்ற பொழுது அவனுக்குள் சரீரத்திற்குள் எத்தகைய நோயும் பிணியும் தீண்டாது என்பது உண்மை என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம். தன் மனதும் தன் செயலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது, தன் நினைவும் தன் நடவடிக்கையும் ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது, தன் சரீரமும் பஞ்சபூதமும் ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது நல்நிலையே நடைபெறும். அந்நிலையே பெருமகா ஞான நிலை. அஞ்ஞான நிலையின் மூலமாக படிப்படியாக ஒருவன் தன்னை ஆராய்ந்து வருகின்ற பொழுது சிவநிலை நோக்கி பயணப்படுகின்றான். அவ்வாறு சிவநிலை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அவன் சித்தர்களை வணங்குகின்றான், இயற்கையை வணங்குகின்றான், இயற்கையோடு ஒத்துப்போகின்றான், இயற்கை வழங்குகின்ற உணவு முறைகளை உண்ணுகின்றான், இயற்கையான உணவு முறைகளின் மூலம் கற்றுக் கொடுக்கின்ற ஏற்படுத்துகின்ற தயார்படுத்துகின்ற அற்புதமான சித்த மருந்துகளை உண்ணுகின்றான் என்னும் நிலைதனை அகத்தியன் யாம் நல் ஆசியாய் வழங்கி தொடுத்த வினாவிற்குரிய விடைதனை அகத்தியன் நல்விதமாய் பகிர்ந்து அந்நிலை தொடரும். இனி சித்தமும் ஞானமும் அறிவும் அற்புதமும் சிவமும் தலை தோங்கி நிற்கும் கலியுகத்தில் அவரவர்கள் ஜீவ சமாதி நோக்கி செல்வதன் காரணம் என்ன? அச்சமாதியிலிருந்து அருள் பாலித்து விடாதா, இச்சமாதியிலிருந்து அருள் பாலித்து விடாதா என்று தேடுதல் நிலைகளில் தன் கர்ம வினையின் மூலமாக தேடி 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 அலைந்து தனக்குள் இருக்கும் சிவத்தை தேடாது அலைந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய சூழல்தனில் தன்னை ஒருவன் எப்பொழுது சிவமாய் காண்கின்றானோ அவன் அற்புதமாய் கலியுகத்தில் நல் நிலையோடு நடைபோடுவான். அச்சமயம் நீர் தொடுத்த அத்தகைய வினாவிற்குரிய விடை படிப்படியாக நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உமக்கும் உமது சக நிலை கொண்ட இல்லத்தார்களுக்கும் ஆற்றலாய் நல்லாசி வழங்கி கலியுக தேவசித்த சபையில் வந்து அமர்ந்த பொழுதே, சரணாகதியோடு வணங்கிய பொழுதே, அடிபணிவு வாழ்த்துதல் வணங்குதல் நிலைகளுக்குள் எப்பொழுது ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ அப்பொழுதே அவன் சரீரத்திற்குள் நல் அருள் ஞான நிலை சபையின் மூலமாக புகுந்து ஆற்றலாய் அத்தகைய மானிடன் மூலமாக அவனுடைய இல்லத்தார்களுக்கும் அனைவருக்கும் பகிரப்படுகின்றன என்னும் நிலைதனையும் அகத்தியன் பறைசாற்றி அமர்ந்திருக்கின்றோம். நல்ல ஆசி.